கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த அருமையான நாளிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் மகா பெரிய தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளம் நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளையெல்லாம் நினைக்கும் போது நம்ம அவரை துதிக்கணும். எனவே இந்த நாளிலே ஒரு அருமையான பாடலை பாடி நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் எல்லாரும் உற்சாகமாக துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுதே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுதே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ. சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுதே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ. தேவராஜ்யம் தேடி வந்தார், நன்மை நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசி தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசி தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுதே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுதே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ. அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உங்கள் சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி எங்கள் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூடையிடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 45 சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லுகிறார்? சங்கீதக்காரன் தன்னுடைய ஒரு அனுபவத்தை இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான பொக்கிஷ சாலை. அந்த இருதயத்திலிருந்து தான் எல்லாமே புறப்படுகிறது. இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக இருக்கிறது.
நம்முடைய இருதயத்துக்குள்ளே தான் எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள் எல்லாமே உருவாகிறது. நம்முடைய இருதயத்தை தான் ஆண்டவரும் பார்க்கிறார். உலகமெல்லாம், மனிதனெல்லாம் முகத்தை பார்த்து ஒரு மனிதனை அவனை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதுதான் உண்மையாகவே நாம் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளியில் தோற்றத்துக்கு நாம் சில நேரம் நம்முடைய முகபாவனைகளை நல்லவர்கள் போல காண்பிக்கலாம், சந்தோஷமானவர்கள் போல காண்பிக்கலாம், இன்னும் ரொம்ப கனிவானவர்கள் போல கூட நாம் நம்முடைய முகத்தை மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கு நம்ம காண்பிக்க முடியாது. அது நமக்கும் தெரியும், நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கும் தெரியும். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் எல்லா மனுஷனையும் கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தேவன் நம்மை மனிதர்களை ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கும் பொழுது எதன் அடிப்படையில் ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கிறார் என்றால், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களின் அடிப்படையில் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். அதனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நல்ல விசேஷங்களால் பொங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளியில் நாம் நிறைய மாற்றங்களை உண்டாக்க முடியும். ஆனால் உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றத்தை தேவனால் மாத்திரம்தான் ஏற்படுத்த முடியும். உங்கள் இருதயம் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும். நம்முடைய இருதயம் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய எதிர்காலமும் அமையும். நம்ம இருதயத்தில் கோபம், பொல்லாத சிந்தனை, அசுத்தமான எண்ணங்கள், அருவருப்பான காரியங்களுக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுத்து நம்ம வாழ்ந்தால் நம்ம இருதயம் கெட்டு போய்விடும். நம்முடைய இருதயம் தேவனுடைய பார்வையில் மோசமாக தோன்றும். ஆனால் நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கினால், அன்புள்ள இருதயம், பாசமுள்ள இருதயம், பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கும் என்றால், அந்த இருதயத்தை பார்த்து தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சீர்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் 57ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ இருதயம் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். இருதயம் எப்படி ஆயத்தமாகும்? நம்முடைய இருதயம் எப்படி நல்ல இருதயமாக மாறும்? நம்முடைய இருதயத்துக்குள் இயேசு வர வேண்டும். இருதயத்துக்குள் இயேசுவை நாம் வைக்க வேண்டும். இருதயத்தில் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே வைத்திருக்கிறார்களோ அந்த மனிதனுடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார், சுத்திகரிப்பார். அந்த இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக மாறிவிடும். எனவே இந்த நாட்களில் உங்களுடைய இருதயம் முழுமையாக ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? உங்கள் இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்கிறது? ஒருவேளை வெளித்தோற்றத்தில் நம்ம நல்லா இருந்து இருதயம் சரியில்லைனா, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை புதுப்பிக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தா அவர் அதை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து நல்ல இருதயமாக மாற்றி நம்முடைய இருதயத்தையும் நல்ல விசேஷத்தினால பொங்குகிற இருதயமாக மாற்றி உங்கள் இருதயத்திலே ஆண்டவருடைய சமாதானமும் ஆளுகையும் உண்டாகி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குவதற்கு இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை என் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி எல்லா அசுத்தங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து உமக்கு சாட்சியாக வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.